நாம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லலாம் ஈடுபட்டுருக்கும் பொழுது பாதியிலேயே நாம் யாருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அவங்கள காண்டாக்ட் பண்ணலாமா? அப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல தான் இந்த கான்செப்டை புரியாமல் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்காம தவறு பண்ணுறாங்க. இந்த தவறுனால அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அது என்ன தவறு அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தவறு செய்கிறதுனால தான் நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், அதுவும் பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தடையாகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன தவறு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட அவசியமாக தேவை. ஸோ உங்ககிட்ட பிரச்சனை இருக்கும்போது, அதாவது ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை ஆனதுக்கு பிறகு தானே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது பிரச்சனையில் இருக்கும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்கும், உங்கள் மனசுடைய அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோரமானதாக இருக்கும், ரொம்ப நெகட்டிவானதாக இருக்கும். ஸோ பிரச்சனையுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே நிச்சயமாக டவுட்டு தான். கண்டிப்பாக 100% ஷுவராக சொல்கிறேன், அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி அதற்கு பிறகு தான் நம்மளால் ரிலேஷன்ஷிப்பையே அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போது நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அதனால சில மெடிடேஷன் பண்ணுறீங்க, சில பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறது கரெக்டாக ஒரு 21 நாட்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால அவகாசம் எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா? இந்த 21 நாட்கள் நான் பாசிட்டிவ் எனர்ஜியோடு நான் இருந்தேன் அப்படின்னா அந்த பர்சனை அதுக்கு பிறகு நான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவேன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ட்ராக்ல அப்படியே போயிட்டுருக்கீங்க. எதுக்காக போகிறீங்க? பாசிட்டிவ் எனர்ஜியை ஹை பண்ணுறதுக்காக, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராக்ல நீங்கள் போயிட்டுருக்கீங்க. மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவான ஒரு வேலை அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அந்த டைமில் திடீர்னு உங்கள் பர்சனுடைய ஞாபகம் வருது. ஸோ சடனாக அவங்களுடைய ஞாபகம் வந்த உடனே சரி பரவாயில்லை, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் 10 நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை அவங்களுடைய பிஹேவியரில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, இல்லை அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அல்லது உங்களுக்காக கூட வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா இப்போது அன்பிளாக் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்காக தானே அவங்க அன்பிளாக் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஈகோ அப்படின்னு சொல்லி ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண உடனே அவங்க திரும்பவும் பிளாக் பண்ணுறது அல்லது நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னு சொன்னால் பட்டும் படாமல் பேசிக்கிட்டு ஒன்றும் பெருசாக ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஒரு பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட்
பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 21 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 10 நாள் ட்ராவல் பண்ணி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடைய பாயிண்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த நபரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் அந்த பர்சனையே அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பாத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்து ஓகேங்களா, என்ன அடையணும்னு நினச்சோமோ அங்கேயே போயிட்டு சஃபர் ஆனீங்கன்னா நீங்கள் 21 நாள் அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த கால அட்டவணையே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கறதே இல்லை. 21 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், 21 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய 21 நாளில் நீ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சொதப்பினீங்கனாலும் அது உங்கள் மனசை பாதிக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? அது மனசை பாதிக்கும் போது உங்களுடைய எனர்ஜி லெவலானது மறுபடியும் டவுன் ஆகிடும். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவோம், அது கூடவே பாசிட்டிவாக இருப்போம், அப்போ அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தப்பு. அதற்கு பதிலாக முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவான பாத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் உங்களால் ரிலேஷன்ஷிப்பையே அட்ராக்ட் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ எல்லாராலையுமே அட்ராக்ட் பண்ண முடியும், எல்லாருக்குமே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் முதல்ல நீங்கள் வைக்கிறது என்னென்னா மெத்தடு. அந்த மெத்தடுக்கு பிறகு பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா? இது தவறான ஒரு கண்ணோட்டம். முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்டில் வைக்க வேண்டியது பாசிட்டிவாக நீங்கள் இருக்கணும். அதற்கு பிறகு தான் உங்களால் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை சக்ஸஸ் பண்ண முடியும். கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஸோ நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே ஒழிய ரிலேஷன்ஷிப்காக ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? பாசிட்டிவ் எனர்ஜியை ஹை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்கள் மனம் காம் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்கள் ஈடுபடலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ரெண்டுமே இல்லாமல் எந்த ஒரு பர்சனுக்காக பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம இன்க்ரீஸ் பண்ண ட்ராவல் பண்ணுறோமோ அதெல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு பர்சன்கிட்டயே போயிட்டு லோவான அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு வர்றதுக்காக இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 21 நாள் ப்ராசஸ் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க 21 நாட்களுக்கு. அதற்கு பிறகு தான் உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லேயே ஈடுபட முடியும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால 21 நாளைக்கு பாசிட்டிவிட்டியோடையே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கு பிறகு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களை நீங்கள் காம் பண்ணிவிட்டு ஒரு பாத்தில் நீங்கள் போங்க. ஓகேங்களா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரியாமல் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன், 21 நாள் பண்ணேன், பட் இன்னும் சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்மளால் ப்ளேம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.